பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அந்த காலை நேரம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். காலை நேரம் கர்த்தர் நம்மை தேடி வருகிற நேரம், காலை நேரம் நம்மை விசாரிக்கிற நேரம், காலை நேரம் புது கிருபைகளை பொழிந்தருளுகிற ஒரு நேரம், காலை நேரம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது ஆசீர்வாதமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஜெபம், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2008ஆம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் என்ற வார்த்தையை பிரசங்கித்தார். அதிலே சொல்லப்படுகிற விளக்கங்கள், வசனங்களை உற்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பழையது, ஆனால் பழமையாகாதது. ஸ்தோத்திரிக்கிறோம். அது கேட்க கேட்க தினம் தினம் புது புது நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய செய்தி கேளுங்கள். திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தி நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் என்கிற தலைப்பில் போன வாரம் உங்களோடு ஒரு 6 குறிப்பை நான் பகிர்ந்து கொண்டேன். The symbol of blessing. ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு போன வாரத்திலே பகிர்ந்து கொண்ட செய்தியினுடைய தொடர் செய்தியாக இந்த வாரத்திலும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அவர் இந்த உலகத்திலே வரும்பொழுதும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே வந்தார். இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவிடத்துக்கு போகிற தம்முடைய வேலை வந்த பொழுது அவர் பெத்தானியா வரைக்கும் வந்து தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுதும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அவருடைய சிந்தனையிலும் அவருடைய எண்ணங்களிலும் அவருடைய யோசனைகளிலும் நிறைந்திருப்பது என் ஜனம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என்னை குறித்து பாடுகிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என்னை தேடி திருச்சபைக்கு வருகிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆசீர்வதிக்கிறவராகவே, ஆசீர்வதிக்கும் விருப்பம் உள்ளவராகவே நம்முடைய சபை நடுவில் இந்த கால வேளையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஆசீர்வதிக்கிற தெய்வமாய், ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்குத்தான் நீங்கள் புதிதாய் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு அவ்வளவாய் தெரியாது, யாரோ சொல்லி கேள்விப்பட்டு நான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். இயேசுவை எப்படி சேவிக்க வேண்டும் என்று தெரியாது, இயேசுவை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியாது, இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்று நான் ருசி பார்த்ததில்லை, கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்று ஒருவேளை புறஜாதியில் இருந்து நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருப்பீர்களானால், அல்லது பலவிதமான தேவைகளோடு, கண்ணீரோடு, ஏக்கங்களோடு, புலம்பலோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர் ஆண்டவர். ஐயோ, இவங்க புதுசா தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் வாங்க, ஒரு 10 வருஷம் வாங்க, ஒரு 5 வருஷம் வாங்க, எவ்வளோ உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருவன்னு சொல்லி இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போல இல்லை ஆண்டவர். புது
புதுசா நீ வந்திருந்தாலும் அவர் உன்னை இன்று ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை துதிப்போமாக. இன்று உன்னை ஆஸ்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனவனை தேவன் எப்படி பார்க்கிறாரோ, ரட்சிக்கப்பட்டு 30 வருடம் ஆனவனை தேவன் எப்படி பார்க்கிறாரோ, அப்படித்தான் இன்றைக்கு வந்திருக்கிற உன்னையும் இயேசு பார்க்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சவனுக்கு ஒரு கூலி தான். சாயங்காலம் வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு ஒரு கூலி தான். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஆண்டவரே நீங்க செய்யறது நியாயமா? காலையில இருந்து நாங்க சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறோம், எங்களுக்கு ஒரு பணத்தையும் கூலியா தரீங்க. 1 மணி நேரம் தான் வந்து வேலையாச்சு, இவங்களுக்கு 1 மணி நேரம் தான் கூலியா தரீங்க. இது அக்கிரமம், இது அநியாயம் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ காலையில நீ வேலை செய்யும் போது நீ 1 ரூபாய் பணத்துக்கு வேலை செய்வன்னு என்கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்தேன். நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். 1 மணி நேரம் தான் வந்தாச்சு, அவனுக்கு 1 ரூபாய் கொடுக்கறோம் 10 ரூபாய் கொடுக்கறோம், அது ஏன் இஷ்டம், அது என்னுடைய பங்கு, அது என்னுடைய மடியிலிருந்து நான் கொடுக்கிறது. நான் தயாளம் உள்ள கர்த்தர், நான் தயாளராய் இருக்கும் போது நீ ஏன் வன்கண்ணராய் இருக்கிறாய் என்று கேள்வி கேட்ட தெய்வம் தான் நம்முடைய கர்த்தர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா ஜெபிக்கிற அந்த ஆளுக்கு கூலி கொடுப்பது போல இன்றும் வந்தவர்களுக்கும் கர்த்தர் கூலியை கொடுத்து ஆசீர்வதித்து நிறைவாக்கி பலப்படுத்தி அனுப்புவதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? What is the meaning of blessing? ஆசீர்வாதத்தின் அர்த்தம் என்ன? சோத்ரம். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், ஒருத்தவங்க கூட கோபுரத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கூரை வீட்டில் இருக்கிறாங்க, பெரிய மாடியில் இருக்கிறவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, கூரையில் இருக்கிறவங்க ஆஸ்வதிக்கப்படாதவங்கன்னு சொல்லி அப்படி அளந்து பார்க்க முடியாது. நல்லா வயிறு உடைக்க சாப்பிட்றாங்க, ஒருத்தவருக்கு சாப்பாடே இல்லை, அதனால சாப்பிட்றவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர், சாப்பிடாதவர் ஆஸ்வதிக்கப்படாதவர் இல்லை. ஒருவருக்கு நல்ல வேலை இருக்கிறது, ஒருவருக்கு வேலை சரியா கிடைக்கல, அதனால வேலை கிடைச்சவரோட வேலை கிடைக்காதவர் ரொம்ப தாழ்ந்து போயிட்டார் என்று நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளந்து பார்க்க முடியாது. உலகம் ஒருவேளை அப்படி எண்ணலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவராய் இருப்பான் என்பதை அடையாளங்களாக நான் இன்று உங்களோடு சொல்ல போகிறேன். இந்த அடையாளத்தின் செய்தியை நீங்கள் கேட்கும் போது, அந்த அடையாளம் இருந்தால் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அந்த அடையாளம் இல்லாவிட்டால் இன்று இந்த அடையாளத்தோடு என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அடையாளங்களோடு உங்களை வீட்டுக்கு அனுப்புவார், நிறைவாக்கி உங்களை வீட்டுக்கு அனுப்புவார். நேரம் இல்லாத வேகமாய் போகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கவனியுங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த வசனம் எல்லாம் நீங்க அடிக்கடி படிக்கிற வசனம் தான், ஆனா ஆழமாய் சிந்தித்திருக்க மாட்டீர்கள். எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஆழமாய் சிந்தித்திருக்க மாட்டீர்கள். ஆகவே இன்று கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் பேசுகிறார். இது ஏற்கனவே நான் படித்த வசனம், ஏற்கனவே கேட்ட செய்தி, ஏற்கனவே எனக்கு மனப்பாடமான வசனம் என்று ஏதோ உங்களுக்கு பழக்கப்பட்ட வசனத்தை போல அலட்சியம் பண்ணி இந்த வசனத்தை பார்க்காதீர்கள். சோத்திரம். அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் என்ன சொல்றார் ஆபிரகாமை பார்த்து? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? எல்லாரும் கொஞ்சம் என்ன கவனிங்க. இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அடையாளம் தெரியுமா? என்ன ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வச்சுங்களேன், என்ன ஒருத்தவங்க நீங்க நல்லா இருங்கமான்னு என்ன ஒருத்தவங்க வாழ்த்துறாங்கன்னா, வாழ்த்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் ஆசீர்வாதம். உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டுக்கு வரவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ, ஆசீர்வதிக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கீங்களா நீங்க? அந்த பிரசன்டேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? உங்களால் தைரியமா சொல்ல முடியுமா? அந்த அடையாளத்தை கேட்டு வாங்குங்க. அருமையானவர்களே, ஒருவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீங்க பார்க்கணும்னு வச்சுங்களேன், அவங்கள மனசார ஆசீர்வதிங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதான் ஆசீர்வாதம். ஒருத்தவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது மனசார அவங்க வாழ்த்துங்க, அப்பா இவங்களை இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, இவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? அப்படியே மனசார சொல்லுங்க. அப்படியே அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்லயும் வரும். வாங்கிட்டாரா வாஷிங் மிஷின்? வாங்கிட்டா? இப்ப வந்தா கோயிலுக்கு வாங்கிட்டா பத்தியா? ஐயோ தோத்ரையா, இது என்ன அநியாயம் அக்கிரமம்! எப்படி இது? கார் வாங்கிட்டாராமே,
ஐயோ எப்பா இதெல்லாம் எங்க அடுக்க இப்பெல்லாம் வெந்தீங்கன்னு வச்சுங்க வீணா போயிடுவீங்க. ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள், அதனால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுபோல பிறர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பதினால் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களானால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், ஒருத்தவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற வச்சுங்களேன், அவங்கள பகைக்காதீங்க. கர்த்தரால் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீங்கள் முணுமுணுத்து பேசாதீங்க. ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். நிறைய வீட்டுல சாபம், நிறைய வீட்டுல ஆசீர்வாதமே இல்லை. காரணம், உயர்ந்த தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களை மனதார ஆஸ்வதிக்கிறதுக்கு அவர்களுடைய மனம் இல்லாததினாலே அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதம் சரிந்து விடுகிறது. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை யாராவது ஆசீர்வதித்தால் நான் அவர்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இதான் அடையாளம். அதனால நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாழ்த்துங்கள். அதனாலதான் ரோமர்ல பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பெபேயாளை வாழ்த்துங்கள், பெர்சியாளை வாழ்த்துங்கள், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்து அப்படியே மாறிக்கணும். ஆசீர்வாதம் சிஸ்டர் நீங்க இன்னும் நல்லா இருக்கணும் சிஸ்டர் மனசுல நினைக்கணும். வெளியில நீங்க நல்லா இருக்க விளங்குதுவியா மனசுல நினைக்கிறேன். நிறைய பேரு வாயில தான் ஆஸ்வதிப்பாங்க, மனசுல நீ என்றைக்கு கால் இடறுவாயோ, என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருமோ, நான் என்றைக்கு அதை சந்தோஷமாய் பார்க்க வேண்டுமோ என்று அநேக உள்ளத்திலே பகைமை உணர்வோடு இருக்கிறார்கள். உலகத்தானுக்கு அந்த புத்தி இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு அந்த புத்தி உள்ள இருக்கவே கூடாது. பிறர் கெட்டு போக நினைத்தால் நீயும் கெட்டு போவாய். பிறரை வாழ வேண்டும் என்று நினை, உன் குடும்பம் வாழும், உன் வாழ்க்கையை கர்த்தர் வாழ வைப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அந்த அடையாளத்தை கேட்டு வாங்குங்க. நல்லா கவனிக்கணும். நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்களை வாழ்த்துறவங்களும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா. அந்த ஸ்டேட்டஸ்க்குள்ள வாங்க. இன்னைக்கு you come that position, அந்த நிலைமைக்கு வாங்க. இன்றைக்கு நம்முடைய சபைகளில் சாப வார்த்தையை பயன்படுத்தாதபடி, நம்முடைய எண்ணங்களில் சாபம், முறுமுறுப்பு, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி, ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று மனசார சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள். அந்த வீடு அதற்கு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் சொன்ன வாழ்த்துதல் அந்த வீட்டில் பலிக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். வார்த்தையில் மாத்திரமல்ல, மனதிலும் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் 8வது குறிப்பு, ஆதியாகம புத்தகம் 25:11. ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாயிரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். இந்த வார்த்தையை வச்சு கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லாம் நான் ரொம்ப ரகசியமான வார்த்தையை சொல்றேன், எல்லாரும் பைபிளை குறித்துக் கொள்ளுங்கள். அந்த நான் பிரசங்கிக்கும் போது, நான் வார்த்தைகளை படிக்கும் போது பைபிளை கவனிங்க. அப்பதான் உங்களுக்குள்ள அது பெரிய வெளிச்சமாய் உதிக்கும். சோத்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன். சத்தமா சொல்லுங்கிறது நான் சொன்ன போது எல்லாருமே சொல்லணும், இல்லைன்னா உங்களை எனக்கு வருத்தம் ஏற்பட. சொல்றேன், தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கவனிங்க, ஆசீர்வதித்தாரா? அதனுடைய அடுத்த 2 வரியில அதனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஆசீர்வதித்தார், அவன் லகாயிரோயி துறவுக்கு அவன் சமீபமாயிருந்தான். எல்லாரும் இப்படி சொல்லுங்கள், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவன் துறவுக்கு சமீபமாயிருந்தான். Look at the word. கவனிங்க. அடையாளம் என்ன? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் நீ ஒரு துறவுக்கு சமீபமாய் குடியிருப்பாய். கவனிக்கணும். துறவு என்பது செழிப்பு, துறவு என்பது நீரூற்று, துறவு என்பது ஒரு ஆசீர்வாதமான இடம். அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா நீ கம்மாங்கரையிலையும் வனாந்தரத்திலையும் வெடிப்பான தேசத்திலும் காஞ்சி போன இடத்திலும் தீஞ்சு போன இடத்துல இருக்க மாட்டீங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் துறவுக்கு சமீபமாய் குடியிருப்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிச்சா. சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தா நான் துறவுக்கு சமீபமாய் குடியிருப்பேன். சரிங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீராத இடத்துல நாட்டப்பட்டவனா இருப்பான். இருக்கா? எப்படி? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான். அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வழிகிட்டு போகுது. எல்லாம் வனாந்தரமா இருக்கு பாஸ்டர், ஒரே இருளா இருக்குது, ஒரே கப்புருட்டா இருக்கு, ஒண்ணும் இல்ல, இப்படி போ வழி தரல, அப்படி போ வழி தரல அப்படின்னு நீங்க சொல்றீங்களாமா? தேவ ஆசீர்வாதம் அங்க இல்ல. தேவ ஆசீர்வாதம் இருந்தால் நீ துறவுக்கு சமீபமாய் குடியிருப்பாய். ஆண்டவரே சங்கீதத்துல சொன்னாரே, காஞ்சி போன இடத்தில் உன்னை மேய்த்து தண்ணீர் இல்லாத இடத்தில் உன்னை கொண்டு போன ஆண்டவர் சொன்னார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எப்படி பாத்தீங்களா? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு உன்னதமான கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷம் ஏற்படலையா உங்களுக்கு? இன்றைக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் நீ துறவுக்கு சமீபமாய் வருவாய். ஒருவேளை நீ துறவுக்கு விரோதமா இருக்கிறாயா? வனாந்தரமா உன் வாழ்க்கை இருக்கா? உன் வீட்டுல ஆசீர்வாதமே இல்லையா? ஆசீர்வாதத்தின் நதி உன் வாழ்க்கையில பிரவேசிக்கவில்லையா? உன் வீட்டுல தண்ணீர் இல்லையா? உன் வீட்டுல அப்பம் இல்லையா? எல்லாம் காஞ்சி போன இடமா கிடக்குதா? இன்று இயேசுவை நோக்கி பார்ப்போம். அது ஊற்றெடுக்கிற ஜீவ நதி, அது பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு, அங்கே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you, thank you Jesus. ஜீவ நதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். சொல்றோம், ஜீவ நதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். கனிதர மரமெல்லாம் உந்தன் கனிகளால் நிரம்பிடுமே. கனிதர மரமெல்லாம் உந்தன் கனிகளால் நிரம்பிடுமே. ஜீவ நதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். உந்தன் கனிகளால் நிரம்பட்டுமே. அருமையானவர்களே, என்னை கர்த்தர் துறவுக்கு சமீபமாய் குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் ஈசாக்கை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அடையாளம் என்ன? நாம் துறவுக்கு சமீபமாய் குடியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது தூரமா இருக்கா? நன்மைகள் தூரமா இருக்கா? பணம் தூரமா இருக்கா? வேலை ரொம்ப தூரமா இருக்கா? சுகம் ரொம்ப தூரமா இருக்கா? ஆரோக்கியம் உங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்கா? எப்ப பார்த்தாலும் வியாதியும் வருத்தமும் கண்ணீருந்தாயா என் வாழ்க்கையில? சுகமும் நன்மையும் எனக்கு தூரம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? இன்று தேவனிடத்தில் இந்த அடையாளத்தை கேட்போம். என்னை துறவுக்கு சமீபமாய் என்னை குடியிருக்க பண்ணுகிறார். ஒரு காலத்துல இந்த சபை ஒரு துறவு, இங்கிருந்துதான் ஜீவ நதி பாய்கிற இடம். ஒரு காலத்துல சபைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தோம். ஆவிக்குரிய ஞான அர்த்தத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த துறவுக்கு நம்மை சமீபப்படுத்தியிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல கோயிலு போ அப்படின்னு சொன்னால்தான் நம்ம அவ்வளவுதான், ஒரே கூத்து கும்மாளமும் உலகத்தினுடைய வேள்வியிலும் நடந்தோம். ஆனா ரேசு ரட்சித்தா ஆசீர்வாதத்தின் துறவுக்கு என்னை சமீபப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 9வது குறிப்பு. யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்ததை லாபான் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் என்று
குறிப்பினால் அறிந்தேன். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்ததை லாபான் குறிப்பினால் அறிந்தான். குறிப்பு, குறிப்பினால் அறிந்தேன். கொஞ்சம் கவனிக்கணும். லாபான் ஆரம்ப காலத்துல யாக்கோபை ரொம்ப அலட்சியமா நடத்தினான், அலட்சியமா பேசினான். இவன் என்ன பெரிய இவனா நம்மளாலதான் இவன் உயர போறான், இவனாலே நம்ம உயர போறோம் என்று நினைச்சான். அவன் ரொம்ப அற்பமா என்னன்னா, அதனாலதான் அவன் 10 முறை சம்பளத்தை யாக்கோபுக்கு மாத்தினான், ஏமாத்தினான். தரன்னு சொல்லி ஏமாத்தினான். சம்பளம் இல்லாம அவன் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. 20 வருடமும் அவன் விருதாவாய் வேலை செய்யக்கூடிய நிலைமை வந்தது. தன்னுடைய மாமனால் அவன் ஏமாற்றப்பட்டான். ஆனால் கர்த்தரோ யாக்கோபை ஆசீர்வதித்தார். கைதட்டி கர்த்தரே சொல்றாங்க. உங்க சொந்தக்காரங்களுடைய பார்வைக்கு நீங்க ரொம்ப இலப்பமா தெரியுறீங்களா? உங்க அதிகாரி உங்களை ஒரு மாதிரியா பாக்குறாரா? உங்களோட தொழில் செய்யறவங்க, என்னடா உன் தொழில் இப்படி இருக்கு, என் தொழில் பத்தா எப்படி இருக்கு, நீ ஒண்ணுமில்லாம போயிட்ட பத்தியா உன் தொழில் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ரொம்ப வளர்ந்தவங்க வளராது இருக்கிற உங்களை பார்த்து ரொம்ப இலப்பமா பண்றாங்களாமா? ரொம்ப படிச்ச ஆளுங்க படிக்காத உன்னை பார்த்து நீ என்ன அப்படின்னு சொல்லி உன்னை இலப்பமா பேசுறாங்களா? அதிக பணம் வச்சிருக்கிறவங்க பணம் குறைவா இருக்கிற ஆளை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி எடுப்பா பாக்குறாங்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரானால் ஒரு குறிப்பை உண்டாக்குவார். அந்த குறிப்பினால் உன்னை பகைத்தவர்களும் உன்னை அலட்சியம் பண்ணினவர்களும் சொல்லுவார்கள், ஓ நாங்கள் அல்ல, நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். மாமங்கார என்ன பண்ணா ஐடியாவா, புள்ளி போட்ட ஆடு உனக்கு, புள்ளி போடாத ஆடு எனக்கு. ஏன்னா புள்ளி போட்டு ஆடு பிறக்கிறது ரொம்ப அரிது, புள்ளி இல்லாம தான் நிறைய ஆடு பிறக்கும். அதனால யாக்கோபு லாபான் என்ன சொல்லிட்டான், இந்த முறை ஆடுகள் ஈனும் பொழுது புள்ளி உள்ளதெல்லாம் நீ எடுத்துக்கோ, புள்ளி இல்லாதெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப சூசகமா பேச. யாக்கோபுக்கு புதுசு தொழில். சரி மாமான்ட்டான். புள்ளி உள்ளது எங்கிருந்து வரப்போகுது, புள்ளி இல்லாத ஒரு நம்ம அபேஸ் பண்ண நினைச்சான். மேல இருக்கிற கர்த்தர் சும்மா இருப்பாரா? எல்லாம் அந்த நேரத்துல புள்ளி புள்ளியா அனுப்பிட்டார். எல்லாம் யார்கிட்ட வந்து சேர்ந்து போச்சு? பார்த்தான் லாபான், ஓ இந்த வருஷம் புள்ளி சீசன் ஆகி போச்சோ அப்படின்ட்டு. யாக்கோபை பார்த்து சொன்னான், புள்ளி உள்ளது எனக்கு, புள்ளி இல்லாதலாம் உனக்கு அப்படின்னு. சரி மாமான்டா. இவன் இந்த ஆட்டி புள்ளி இல்லாத அவரை நம்ம எடுத்துக்கலாம் நினைச்சான். அப்போது பார்த்தால் எல்லாம் புள்ளி இல்லாததாகவே இருக்கிறது. யாக்கோபிடத்தில் வந்து சேர்ந்தது. இவன் அங்கே ஏமாற்றப்பட்டான். ஏமாற்ற நினைத்தவன் ஒருத்தர் அப்படித்தான். காணிக்கை போடுறதுக்கு வீட்டுல எவ்வளவு காணிக்கை போடலான்னு பேசிட்டு இருந்தா. எவ்வளவு அப்பா காணிக்கை காசு போடணுமான்னு பிள்ளைங்க கேட்குது, மனைவி கேட்குது. வீட்டு தலைவர் சொல்றாரு, காணிக்கை போடணுமா, இது நான் கொஞ்ச நேரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டா. அந்த வட்டத்தை போட்டுட்டு காசை நான் தூக்கி அரைப்பேன். வட்டத்தில் விழுவது இயேசுவுக்கு, வட்டத்தில் வெளியே விழுவது எனக்கு. வட்டம் சின்ன வட்டம். எவ்வளவு ஏமாத்து புத்தி பாருங்க. அப்போ பக்கத்துல இருந்த இன்னொரு ஆள் சொன்னாரா, நீ அப்படி போடாதா, என் வீட்டுல நான் எப்படி போட தெரியுமா, காசை தூக்கி இறைப்ப மேல மேல போவது இயேசுவுக்கு, கீழே வருவது எனக்கு. எங்கிருந்து ஒரு காணிக்கை போடுவார், எப்படி இருந்து ஒரு காரியம் வரும். அப்படித்தான் ஒருவேளை நீங்க காணிக்கை போடுறீங்களோ தோத்திரம். மேல போறது இயேசுவுக்கா, கீழே வர்றது கர்த்தருக்கு. ஆண்டவரே நான் தூக்கி போடுறவங்களால எவ்வளவு பிடிச்சிக்க முடியுமோ அவ்வளவு பிடிச்சிக்கின்னு, எவ்வளவு அனுப்புறீங்களோ அவ்வளவு அனுப்புங்கன்னு கேட்ட ஒரு புத்தி கெட்ட மனிதனை நான் நினைவு கூறுகிறேன். அப்படி யாக்கோபு நினைச்சு அப்படி லாபான் ஏமாத்தினான். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கு நினைச்சாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. அம்மா இன்னைக்கு ஒருவேளை குறிப்பு இல்லாம இருக்கலாம். அப்படியே ஏதோ சபைக்கு வர பைபிள் வாசிக்கிற அப்படியே போலாம். நான் சொல்றேன், ஒரு உதாரணத்தை சொல்றேன். கர்த்தர் உனக்குள் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே வருகிறார். உனக்கே கூட தெரியாது இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்குள் சேமிக்கப்பட்டு வருகிறதா என்று. ஒரு நாள் கர்த்தர் அந்த அணையை திறப்பார்.
அப்போது உன்னிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். அப்போது உன் சொந்தக்காரன், உன் பந்தக்காரன், உன்னை பகைத்தவன், உனக்கு விரோதமாக இருந்தவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று அறிந்து கொள்ளுங்கள். அணையில தண்ணி வர்றது யாருக்கும் அவ்வளவா தெரியாது. ஆனா அணையை விட்டு தண்ணி வரும்போது எல்லாருக்குமே தெரியும். அதுபோல நீ ஒரு அணை கட்டி உனக்குள்ள எங்கிருந்தோ தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து கொண்டே வருகிறார். ஒரு நாள் ஆவியானவர் உன் மடையை திறப்பார். அப்போது உனக்குள்ள ஆசீர்வாதத்தின் நதி வரும். அப்போது உன்னை பகைத்தவர்களும் உன்னை இழப்பாக பேசினாலும் சொல்லுவார்கள், மெய்யாகவே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கைதட்டி கர்த்தரை நாம் சொல்லுவோம். இந்த குறிப்பை தேவன் உங்களுக்கு அடையாளமாய் ஏற்படுத்துவாராக. ஆடு மாடுகளை உங்களுக்கு உண்டானவைகளை நீங்கள் ஓட்டிச் செல்லுங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். கொஞ்சம் கவனிக்கணும். பார்வோன் மோசேயை பார்த்து சொன்னான், என்னையும் என்ன செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 11வது குறிப்பாய் சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய விஷயத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஜனங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டில் வந்து என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை ஜனங்கள் அழைக்கிறார்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சிஸ்டர், என் வீட்டில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன். பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன். பிரதர், அம்மா, என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கம்மா. அப்படி என்று நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைக்கிறார்கள் என்றால் நாம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம்? கர்த்தரா. ஹல்லேலூயா. உங்களை யாராவது அப்படி கூப்பிடுறாங்களா? ஐயோ நீங்க மட்டும் வாங்க, அந்த அம்மாவை கூட்டிட்டு வராதீங்க, நீங்க மட்டும் வாங்க, அந்த பிரதர் வேண்டவே வேண்டாம். ஏங்க சிஸ்டர், ஒன்னா இந்த குடும்பத்தை அவர் வந்து ரெண்டாக்கிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கக்கூடாது. ஜனங்கள் நம்மளை வந்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்ற நம்மிடத்தில் வந்து கேட்கிறார்களானால் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் அடையாளம். இந்த அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வியாதியை விலகுவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதின் அடையாளம். எல்லாம் சொல்லுங்கள், வியாதி விலகுவது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம். அல்லேலூயா. அப்போ அநேக நேரங்களிலே உலகம் பார்த்தீங்கன்னா வியாதிக்குள்ள போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் புது புது வியாதி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புது வியாதி, சிங்கத்தின் கறி சாப்பிட்டா வியாதியா போமா, சிங்கத்து கறிக்கு எங்க போறது? இப்படியே புது புது வியாதியா வந்தா மனுஷன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். அங்கே வியாதிகள், கொள்ளை நோய்கள் பரம்புகிறது. ஸ்தோத்திரம். இப்போ இந்த வியாதி நம்மளை விட்டு விலக வேண்டுமானா அதிலே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. எல்லாரும் நம்ம வீட்டில் ஆகாரம் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன் இன்றைக்கு. நம்ம எப்பவுமே வியாதி வந்துச்சுன்னா மருந்து மாத்திரையை டக்குன்னு ஓடி அதுதான் முதல்ல சிந்தையா வருது நமக்கு. அப்போ மருந்து எடுக்க கூடாதா? அப்போ டாக்டர்லாம் எப்படி அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா, அநேக நேரத்தில் அவங்க விசுவாசங்கள் அதிகமாக இருக்கிறது இல்லை. விசுவாசம் சில குறைவுபடுறோம். வியாதி சுகமாகிற அளவுக்கு நம்முடைய ஜபம் ரொம்ப பூரணமாக இல்லாதனாலே நம்முடைய ஜபங்களே வியாதிகள் சில வேலை போக மாட்டேனுது. அதுக்கு போதுமான விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான ஜபம் இல்லாதனாலே சுகமாக்குவதற்கு ஏதுவா சில வேலை இல்லை. கிருபையினாலே ஆண்டவர் எழுப்பி தந்த மருத்துவர்கள், மாத்திரை மருந்துகள் இதெல்லாம் தேவனால் எழுப்பப்பட்டவைகள். இந்த மாதிரி அறகுற ஆட்களுக்கு இப்படி கொடுத்து சோமானம், இதுவும் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வழி. சோத்திரம். ஒருவேளை நான் ஜெபிச்சுதான் என் வியாதியெல்லாம் சுகமாகணும் அப்படின்னா இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. ஏதோ ஆண்டவருடைய ஞானம், அந்த மருத்துவ ஞானம், மனுஷனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். அந்த ஞானத்தினால தான் அநேக நேரங்களில் நாம் இன்றைக்கு சுகமா வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். அதுக்காக நான் டாக்டரையும் நர்ஸையும் மாத்திரம் மருந்து நான் குறைசாட்டிங்க பேசல. அதை தாண்டி நான் போறேன். சோத்திரம். அந்த கவனிங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நாம் குடிக்கிற தண்ணி, நான் வசனம் டு பைபிள், நான் வசனத்தில் அக்கார்டிங் டு பைபிள் இருந்து நான் சொல்றேன். நம்ம அநேக நேரம் என்ன பண்றோம், ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்ற கதையா சோத்தை போட்ட உடனே
அப்படியே 2 உண்டை போயிடும். உண்டை போயிட்டதுக்கு அப்புறம் ஐயோ ஜோம் பண்ணாம சாப்பிட்டனே அப்படின்னு நினைக்கிற ஆள்லாம் இருக்குது. தோத்திரம் சிலது அப்படியே அப்படின்ட்டு போட்டோம், அது ஒண்ணுமே பண்ணாது. சிலது தோத்திரமும் பண்ணாது, ஜபமும் பண்ணாது. ஒரு ரோ உட்காருவாங்க, சாப்பாடு போட்டுட்டே வருவாங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி சாப்பிட பார்த்தா பாதி பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எனக்கு இலை வரதுக்குள்ளேயே. இப்படி அநேக நேரங்களில் நம்ம சாப்பிடாமே ஜெபம் பண்ணிடுறோம், சாப்பிடாமே காரியம் பண்ணிடுறோம். அதனால தான் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சுகம் இல்லை. கவனிக்கணும், நீங்க சாப்பிடும்போது இன்றைக்கு நான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சமீபத்தில் கத்திருந்த வெளிப்பாடு எனக்கு தந்த போது எல்லாருமே என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆஸ்வதியம் செய்த கரங்களை ஆஸ்வதியம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்னும் உண்மையாக உள்ளே சுகத்திரம்ட்டு ஒரு உள்ள போயிட்டோம். அவ்வளோதான், இதான் நம்முடைய ஜபம். காலாங்காலமும் இப்படியே தான் நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் நல்லா ஒரு கவனிங்க, நீங்கள் தண்ணீருக்கும் ஆகாரத்திற்கும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இதை எனக்கு ஆசீர்வதிங்க, நம்முடைய ஆசீர்வாதம் இந்த ஆகாரத்தின் மேல இருக்கட்டும். நான் குடிக்கிற தண்ணீரை நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க சாப்பிடுறீங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அதுவே ஒரு மருந்து மாதிரி உங்களுக்குள்ள இறங்கி உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி அது விளக்கும். நீங்க குடிக்கிற அந்த ஜெபிச்சு குடிக்கிற தண்ணியே உங்களுக்குள்ள போய் உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி அதுவே விளக்கி போட. கைகளை தட்டி இது ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் இதை அப்படியே கொடுத்தார். அல்லாண்டு போயிட்டான், அப்படியே தோத்துறான். ஆண்டவரே இனிமே நான் அப்படி பண்ண, நான் இப்போ ஆகாரத்துக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படித்தான் ஜெபிக்கிறேன். வெறும் தோத்திரம் செய்த கரங்களை ஆசீர்வதியும் அதுக்கு மாத்திரம் இந்த ஆகாரத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆகாரத்தை நான் புசிக்கும் போது என்னில் இருக்கிற வியாதி என்ன செய்ய வேண்டும், விலகும். நான் மாத்திரை சாப்பிட்டு அது விலகுவது உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு எனக்குள் போகும்போது, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் நான் குடிக்கும் போது என் வியாதி எனக்குள் இருந்து விலகி போகும். கைகளை தட்டி சோதனை பண்ணுவோம். யாராவது வியாதியோடு வந்திருக்கீங்களாமா, பலவீனத்தோடு கொண்டு வந்திருக்கீங்களா? ரிலீஸ் தி வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வேதவசனத்தின் ஆதாரத்தோடு சொல்கிறேன். நீங்கள் இன்றைய தினத்தில் புசிக்கிற ஆகாரத்திற்காக கைகளை விசேஷமாக வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இன்றைக்கு சாப்பிட்ற ஆகாரத்தில் நல்லா மருந்து போட்டு தான் விளைய வைக்கிறாங்க. பொல்யூஷன், எல்லாத்தையும் பொல்யூஷன் கலந்து இருக்கிறது. கையை வைங்க, சோத்திரம். உருக்கமா ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே இதை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். நீங்க நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிறகு கடைசியா ஜெபம் பண்ணும்போது இந்த ஆகாரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாங்க, இந்த தண்ணீரை எனக்கு ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லி அதை ஆசீர்வாதத்தோடு அந்த ஆகாரத்தை நீங்கள் புசித்து பாருங்கள். அந்த ஆகாரமே உங்களுக்கு ஔஷதமாய் உள்ளே இறங்கும். அந்த தண்ணீர் உங்களுக்கு நல்ல மருந்தாய் உள்ளே இறங்கும். உங்கள் இருக்கிற வியாதி அது விலக்கி போடும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார்? வியாதியை விலக்குகிற ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற இயேசு. சத்தமா சொல்லுங்க, நான் சேவிக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து வியாதியை விலக்குகிறவர். யாருடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கிறதோ அவங்க வீட்டு வாசல்ல இயேசு நிற்பார். அவர் வியாதியை விலக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீங்க ரோட்ல நடந்து போகிற போது கவனிங்க, நீங்க ரோட்ல நடந்து போகிற போது உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சென்று வியாதியை என் பிள்ளை வருகிறான் விலகிப்போ, வருத்தமே விலகிப்போ, வாதையே விலகிப்போ என்று கர்த்தர் உங்களுக்கு முன் வியாதியை விலக்கிக் கொண்டே உன்னையும் நடத்திக் கொண்டு சொல்லுவார். ஏனென்றால் அவர் வியாதியை நம்மை விட்டு விலக்குகிறவர் ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. சரி, என்னாகும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை பத்தி பேசிட்டு இருக்கமா நானே? கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்கள், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்க வேண்டாம். பீலையாம் ஜனங்களை சபிக்கிறதுக்காக பாலாக்கினாலே ஏவப்பட்டு போனான். ஆசீர்வதிங்க சபிக்கணும்னு சொல்லி போனவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனா என்ன செஞ்சார்? வார்த்தையை கூறுங்க. அம்மா, கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், மாந்திரிகம், சூனியம், பில்லி சூனியம், தகுடு, காத்து கருப்பு, கருப்பு கயிறு, அண்ணா கயிறு, மந்திரிச்ச கயிறு, தாயத்து, எதுவும் உங்களை சபிக்க முடியாது. ஏனென்றால் அதை விட வல்லமையானவரின் ஆசீர்வாதம் உங்க மேல ஒரு மேகத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல. சொல்றது
சில நீங்கள் சொல்லும்போது பாரு என் குடும்பத்தை பற்றினா நீ அப்படி பேசுறது, நான் யார் தெரியுமா அப்படி சொல்கிறீங்க. இப்போ சொல்லும்போது ரொம்ப அப்படியே நான் சாதாரணமானவன் அல்லன்னு சொல்கிறீங்க. சொல்லும் போதே ஒரு கெயின் இருக்க வேண்டாமா? அதில் சோத்திரம். நான் சாதாரணமானவன் அல்ல. இப்போ எப்படி இருக்கு? நான் சாதாரணமானவன் அல்ல, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை உருவாக்கினவருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாபமே, நீ என்னை ஒன்று செய்யவே முடியாது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவானால் சாபம் அவனை டிஃபீட் பண்ண முடியாது. அவனை தோற்கடிக்கவே சின்னவனோ பெரியவனோ ஜனமோ இனமோ பந்தோ சொந்தக்காரனோ அதிகாரியோ கீழே இருக்கிறவனோ எந்த பையனும் உங்களை சபிக்க முடியாது. எந்த ஆளுங்களை நீ வீணா போன சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை விட பெரியவர் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று என்னை கூறுகிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஹalleluya. ஈமேன் கொடுங்க. ஹalleluya. அவர் பெரியவர், அவர் மகிமையான தேவன், அவர் மகிமையான கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் உதவின எபினேசரே இன்னியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இன்னியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை கடைசியா ஒரு குறிப்பிட சொல்றேன். எனக்கு நிறைய சொல்ல வார்த்தைகள் இருந்தாலும் சொல்ல எனக்கு சமயம் நேரமும் இல்லை. அருமையான உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது. தேவனாகிய கர்த்தர் பீலையாவுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாரும் சொல்லுங்க. எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையை சபிக்கும்படியாக எண்ணம் கொண்ட போது கர்த்தரோ என் மேல் அன்பு கூர்ந்தபடியா அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க அப்படிதான் சொல்லப்படுகிறது. பீலையாம் என்கிறவன் சபிக்க எண்ணம் உள்ளவன். பீலையாம் செவி கொடுக்க கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஏன்னா மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதான் விஷயம். எத்தனை பேர் தெரியுமா உங்க வாழ்க்கையை வீணா போன எத்தனை பேர் தெரியுமா கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல வருவாங்க, நல்லா இருக்கியா மச்சான், நல்லா இருக்கியா மச்சினிச்சி, நல்லா இருக்கிய பெரியம்மா, நல்லா இருக்கிய சித்தி, நல்லா இருக்கிய அம்மா, நல்லா இருக்கிய அப்பான்னு சொல்ற ஆளுத்தான் உள்ளத்துல நீ கீழே விழமாட்டாயா என்ற எண்ணத்தோட
சும்மா பேசுறாங்க. உனக்கு தெரியாது, இயேசுவுக்கு அது தெரியும். அவர் என்ன பண்றாரு? ஐயோ இவன் பாரு என் பிள்ளைய சபிக்க முடியாத எண்ணத்தோட வந்திருக்கிறான் அப்படி என்று கர்த்தர் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால அந்த சாபத்தை இன்று வரைக்கும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி வருகிறார். நல்லா கவனிக்கணும், தூங்கு முடிஞ்சு பேர் இருக்க கூடாது, வசனத்தை நல்லா கவனிக்கணும். தோத்திரம். இது ஜீவனோடு தேவன் ஆராதிக்கிற சபை. இது சும்மா இப்படி உட்கார்ந்து கூடாது, வசன கிரியை செய்யாது. உன்னை எத்தனை பேர் ஒண்ணுமில்ல பண்ணா போவ அப்படின்னு உன்னை ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்களேன், உன்னை கர்த்தர் வாழ்கிறவனா மாற்றிவா. கை தட்டி சொல்றேன். உன்னை யாராவது ஒருத்தவன் குறைஞ்சுக்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வச்சுங்க, ஆண்டவரோட உன்னை நான் நிரப்புவேனாகன்னு சொல்றாரு. யாராவது உன்னை நீ சிறுமையும் எளிமையுமானவனாய் போவாயாக என்று உன்னை யாராவது உன்னை சொல்வார்கள், உன்னை கர்த்தர் பெருமையும் உயர்வானவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி மாத்திரனாலதான் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். கை தட்டி ஆண்டவரை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவன் நம்முடைய குடும்பத்தை வீணா போனோம் வெண்ணு நம்ம போனோம்னு அவனை நினைச்சானோ அவனுடைய நினைவுகள் எல்லாம் நடந்திருக்குமானா இன்னைக்கு நீ உயிரோடு இல்லை, நான் உயிரோடு இல்லை. கவனம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்னு அடையாளம் என்ன? எனக்கு விரோதமாய் வந்தது கர்த்தர் நடுவாய் நின்று அதை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல எல்லாரும் திருப்பிங்க, நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் எல்லாரும் கண்டிப்பா திருப்பி பார்க்கணும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17 எல்லாம் திருப்புங்க. அதுல ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றார் பாருங்க. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், வெண்கலம் பெருசா பொண்ணு பெருசா? பொண்ணு பெருசு. நீ வெண்கலமா இருக்க கூடாதுன்னு உன்னை நான் எப்படி மாத்துவேன்? பொண்ணா மாத்துவேன். இரும்புக்கு பதிலா வெள்ளி. இரும்பு பெருசா வெள்ளி பெருசா? இரும்பா இருக்கிறவங்களை கர்த்தர் வெள்ளியா மாத்துறானா? மரத்துக்கு பதிலாக வெண்கலம். மரம் பெருசா வெண்கலம் பெருசா? வெண்கலம். மரமா இருக்கிறவனை வெண்கலமாகவும், கற்களுக்கு பதிலாக இரும்பு. கல்லு விலை உயர்ந்ததா, இரும்பு விலை உயர்ந்ததா வச்சு பாருங்க. அப்ப கல்லா இருக்கிறவனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? இரும்பா மாத்துறாரு. அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெண்கலத்தை போல இருக்கா, உங்க வாழ்க்கை ஒரு பொண்ணை போல மாத்துவார். உங்க வாழ்க்கையை ஒருத்தவன் இரும்புன்னு சொல்றானா அவர் வெள்ளியா மாத்துவார். உங்க வாழ்க்கைய மரமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இயேசு உங்களை வெண்கலமா மாத்துவார். நீ கல்லா இருக்கணும் உலகம் விரும்புமா, உன்னை கர்த்தர் இரும்பா மாத்துவார். அப்படி ஆப்போசிட்டா மாத்திடுவார். துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் ஆடை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாம்பலுக்கு பதில் சிங்காரம், புலம்பலுக்கு பதில் ஆனந்த களிப்பு, துக்கத்திற்கு பதில் சந்தோஷம், வனாந்திரத்துக்கு பதில் வழி, அவாந்தர வெளிக்கு பதில் ஆறு, கண்மலை கல்களுக்கு பதிலாக தண்ணீர் தடாகம். கைதட்டி கர்த்தரை துதிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எந்த வார்த்தை சொல்லப்படுதோ அதை உனக்கு சாதகமாய் மாற்றுவதற்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்குள் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வைய வைய வைரக்கல்லு, பேச பேச பெரிய கல்லு, திட்ட திட்ட திட்டுக்கல். அல்லேலூயா. எப்படி பேசுறாலும் அதுக்கு ஆப்போசிட்டா அவளை மாத்த முடியாதா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வைய வையன வைரக்கல்லு தான் சொல்லுங்க. வைய எங்க விடுறீங்க நீங்க? வைரக்கல்ல மாறுது. என்ன திட்டா தோ இருக்கு, நான் குறப்புறம் தானே சொல்றோம். இப்படி சொல்ல நமக்கு தெரியலையே. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வைய வையான வைரக்கல் தான் சொல்லுங்க. என்ன திட்ட திட்ட நான் திண்டுக்கல்லு தான், நான் பேச பேச நான் பெரிய கல்லு தான். எத்தனை பேர் எனக்கு விரோதமாக பேசினாலும் இயேசு என்னை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர் என் சார்பில் இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை பற்றி சொல்றேன். உன்னை எத்தனை பேர் சபிச்சு பேசினாலும் சரிதான், நீ தேவனுடைய பிள்ளை, சகலமும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா, இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இந்த ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை கர்த்தர் இன்று நம்ம வர பண்ணுவாராக. இந்த ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கை அனுப்புவாராக. அதற்கு நீங்கள்
நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை தாழ்த்த வேண்டும், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும், இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை முழு மனதோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே என் குடும்பத்தில் வாரும் என்று நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். இயேசுவே நீர் என் இதயத்திலே வாரும் என்று கர்த்தரை அழைக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றி. அவர் நல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர். அவர் நல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர். இந்த ஆசீர்வாதத்தை அடையாளம் இன்றே உங்களுக்கு, இன்றே உங்களுக்கு, இன்றே உங்களுக்கு. கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நன்றி ஆண்டவரே. நான் எதிர்க்க முடியாதவரே, மன்னிப்பது
அறிந்து கொள்ளும்படி குறிப்பை உண்டாக்குவார். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை விலக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் உன்னை சபித்தாலும் அதன் நடுவில் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருடைய சாபம் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் என்ன பேசியிருந்தாலும் என்ன நினைச்சிருந்தாலும் அதை கடந்து உனக்கு அற்புதம் செய்ய இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. மனிதனை பார்க்கிற இயேசு பெரியவர். மனிதன் சூழ்ச்சியை பார்க்கிற இயேசு பெரியவர். இயேசு பெரியவர் என்று சொல்லுங்கள். இயேசு பெரியவர். அவருடைய ஆசீர்வாதம் பெரியது. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அடையாளங்களை காண்பிப்பாராக. இந்த வாரத்தில் இயேசு உங்கள் வியாதிகளை சுகமாக்குவாராக. இந்த நாளில் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு பதிலாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு குறிப்பினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. எல்லா மந்திர தந்திரங்களை கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவாராக. உங்களில் இருக்கிற சாபத்தை இயேசு நீக்குவாராக. உன் மூதாதையர் வழி வந்த சாபம், பெற்றோர் வழி வந்த சாபம், உன் பாவத்தின் விளைவாய் வந்த சாபத்தை இன்று நீங்கள் கர்த்தரிடத்திலே ஆராதித்தவரை பாடினபடியால் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து சாபத்தை நீக்குவார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி. இன்று உடைய பிள்ளைகளுக்கு அந்த அடையாளத்தை நீ எழுதுனதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் இப்போது வீட்டுக்கு போகும்போது அடையாளத்தோடு செல்ல உதவி செய்ய ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கிறதுக்காக நன்றி. அடுத்த ஆண்டு அல்ல, வரும் வாரத்திலேயே என் ஜனங்களுக்கு இந்த அடையாளம் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு நடப்பதாக. அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. நாமத்தை மையப்படுத்திக் பெரிய பெரிய காரியங்களை செய்து ஒரு நாமத்தை மையப்படுத்திக் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்யும். உம்மை நெஞ்சிலே சுமக்கும் இதயத்தை தாரும். ஒவ்வொருவரும் தங்களை கர்த்தரை தாபனமாய் கொள்ளவும் அதுவரை அதனாலே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களில் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.